அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் தேதி இன்று மாலை 5 மணிக்கு வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்பு தற்போது நிலவுகிறது. இந்த தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில் மிக பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. அது குடியரசுத் தலைவரை வேட்பாளராக யாரை நிறுத்தும் என்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. அதே சமயத்தில் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தலாமா என்கிற ஒரு முடிவிலும் தற்போது இருக்கிறது. அதற்கான கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு வியூகங்களை அமைத்துக் கொண்டிருக்கும் இந்த சூழலில் குடியரசுத் தலைவர் தேர்தல் தேதி இன்று மாலை 5 மணிக்கு அறிவிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று மாலை 5 மணிக்கு குடியரசுத் தலைவர் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குடியரசுத் தலைவர் தேர்தல். யார் வேட்பாளராக நிறுத்தப்படுவார்கள் என்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. அதே சமயத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு பலம் பொருந்திய ஒரு கட்சியாக இருக்கிறது. அதிக எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் அந்த கட்சியில் இருக்கிறார்கள். யாரை வேட்பாளராக நிறுத்துவார்கள் என்றும் கூட ஒரு கேள்வி இருக்கிறது. அதே சமயம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரண்டு பொது வேட்பாளரை நிறுத்தலாமா என்கிற ஒரு முடிவில் பல்வேறு வியூகங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் நடைபெற்ற தலைவர் கருணாநிதிக்கான வைர விழாவிலும் கூட அதே போல்தான் ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தலைமையில் கட்சிகள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு முடிவில் ஈடுபட்டிருந்தார்கள். தற்போது எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து பொது வேட்பாளரை நிறுத்துவார்கள் என்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. இந்த சமயத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் குடியரசுத் தலைவர் தேர்தல் தேதி இன்று மாலை 5 மணிக்கு தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு தற்போது நிலவுகிறது. இதன் முழு விவரங்களை நமது செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, இன்று மாலை 5 மணிக்கு அறிவிக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. முழு விவரங்களை சொல்லுங்க. வசந்த், தற்போது குடியரசுத் தலைவராக இருக்கும் பிரணப் முகர்ஜியின் பதவிக்காலம் ஜூலை 24ஆம் தேதி என்று முடிவடைகிறது. ஆகவே இந்த காலகட்டத்துக்குள் தேர்தலை நடத்தி அடுத்த குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். பிரணப் முகர்ஜி 13வது குடியரசுத் தலைவராக இருக்கிறார். ஆகவே 14வது குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இந்த இடைப்பட்ட காலத்துக்குள் நடந்து முடிந்து ஜூலை 25ஆம் தேதி அன்று புதிய குடியரசுத் தலைவர் பதவியேற்கக்கூடிய சூழ்நிலையை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்த வேண்டும். இதற்காக லோக்சபா மற்றும் ராஜ்யசபாவின் தலைமை அதிகாரிகள், அதாவது செக்ரட்டரி ஜெனரல் என்று சொல்லப்படும் தலைமை அதிகாரிகள் இதற்கு முக்கிய பொறுப்பாளர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் நாடாளுமன்றத்திலே மக்களவை உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டும். இதை தவிர மாநிலங்களிலே ஒவ்வொரு சட்டசபையிலும் சட்டசபை உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டும். அதற்காக ஒவ்வொரு சட்டசபையிலும் ஒரு அதிகாரி நியமிக்கப்படுவார். இத்தகைய பல்வேறு வேலைகளின் முக்கிய தொடக்கமாக இன்று மாலை 5 மணி அளவிலே தேர்தல் ஆணையம் குடியரசுத் தலைவர் தேர்தல் என்று நடைபெறும் என்று அந்த தேதியை அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தை தொடர்பு கொண்டு இது பற்றி கேட்டபோது இன்று மாலையிலே ஒரு அறிவிப்பு வெளியிடப்படும் என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த அறிவிப்பிலே தேர்தலுக்கான தேதியும் இருக்குமா என்பதை அவர்கள் தற்போது சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் 5 மணிக்கு அறிவிப்பு நடைபெறும் போது எல்லா விவரங்களும் வெளிவர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் அதிகாரிகள் சொல்வது என்னவென்றால் இன்று தேதி அறிவிக்கப்பட்டு மற்ற விவரங்களும் அறிவிக்கப்பட்டு தேர்தலுக்கான வேலைகள் தொடங்கிவிடும் என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஆகவே மிகவும் ஆவலுடன் எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான தேதி என்பது இன்று மாலை 5 மணிக்கு தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் இந்த அறிவிப்பை தேர்தல் ஆணையத்தின் மூத்த அதிகாரிகள் வெளியிடுவார்கள். தலைமை தேர்தல் கமிஷனரான ஜைதியே இந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இன்று மாலை 5 மணிக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து முக்கியமான அறிவிப்பு வெளிவர இருக்கிறது. அந்த அறிவிப்பிலே குடியரசுத் தலைவர் தேர்தல் என்று நடக்கும் என்ற விவரம் அடங்கியிருக்கும் என்பது இப்போதைய பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. வசந்த், கணபதி, குடியரசுத் தலைவர் தேர்தல் தேதியை அறிவிப்பதில் என்ன நடைமுறையும் விதிமுறையும் பின்பற்றப்படும்? குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் 2 தேர்தல்களையும் தேர்தல் ஆணையம் எப்போதும் மரபுப்படி தனித்தனியாக நடத்துகிறது. குடியரசுத் தலைவருடைய பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாகவே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல்கள் நடந்து மக்களவை உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள், சட்டசபை உறுப்பினர்கள் அனைவரும் வாக்களித்து அந்த வாக்குகளுக்கு ஒவ்வொரு வாக்குக்கும் என்ன மதிப்போ, அதாவது சட்டசபை உறுப்பினர்களை பொறுத்தவரை
தமிழக சட்டசபை உறுப்பினர்களின் வாக்கு உள்ள மதிப்பும் கர்நாடக சட்டசபை உறுப்பினர்களுக்குள்ள வாக்கின் மதிப்பும் வித்தியாசமாக இருக்கும். அந்த ஒவ்வொரு சட்டசபையின் உறுப்பினருக்கும் வாக்கின் மதிப்பு என்ன என்பதை எல்லாம் முன்னராகவே கணக்கிட்டு தயாராக வைத்திருந்து பின்னர் தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்தும். தேர்தலை நடத்தி முடித்து அதற்கான முடிவுகளையும் அறிவித்து பின்னர் புதிய தலைவர் இந்த பதவிக்காலம் முடிகின்ற நேரத்திலே சரியாக குடியரசுத் தலைவருக்காக பதவியேற்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகள் தான் தற்போது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே ஜூலை மாதம் 25ஆம் தேதிக்குள் இந்த தேர்தலை நடத்தி முடித்து அதன் முடிவையும் அறிவித்து ஜூலை 25ஆம் தேதிக்குள் புதிய குடியரசுத் தலைவர், அதாவது இந்தியாவின் 14வது குடியரசுத் தலைவர் பதவியேற்கும் வகையிலே அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். அதற்கான வேலைகள் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த வேலையின் ஒரு முக்கிய கட்டமாகத்தான் இன்று மாலை 5 மணிக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட இருக்கிறது. அந்த அறிவிப்பிலே தேர்தல் தேதி என்ன என்பதும் தெரியவருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சொல்கிறார்கள். கணபதி, பலம் பொருந்திய தேசிய ஜனநாயக கூட்டணியை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து பொது வேட்பாளரை அறிவிக்கும் முடிவுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக சமீபத்திலே உத்தரப்பிரதேச சட்டசபை தேர்தலிலே பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அதற்கு அடுத்தா போல அண்டை மாநிலமான உத்தராகண்டிலும் பெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த 2 மாநிலங்களிலும் அதிக சட்டசபை உறுப்பினர்கள் தற்போது பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிறார்கள். ஏற்கனவே ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலே பாரதிய ஜனதாவின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு சில மாநிலங்களில் மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஆட்சி தற்போது இருக்கிறது. ஆகவே பாரதிய ஜனதா மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஒன்றாக சேர்ந்த என்டிஏ இந்த தேர்தலிலே தன்னுடைய கை ஓங்கி இருக்கும்படியான சூழ்நிலையிலே தற்போது இருக்கிறது. ஆகவே என்டிஏவின் வேட்பாளர் யாரோ அவரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறார்கள். அதே சமயத்திலே என்டிஏவுக்கு கடுமையான போட்டியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு பொதுவான வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு மதசார்பற்ற வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன. அந்த கூட்டணியிலே தமிழகத்தைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகமும் இடம்பெறலாம் என்பதுதான் தற்போதைய சூழ்நிலை. ஆகவே என்டிஏவுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் நடக்க இருக்கும் இந்த போட்டியிலே தற்போதைக்கு என்டிஏவின் கை ஓங்கி இருக்கிறது. ஆகவே பிரதமர் நரேந்திர மோடி, பாஜக தலைவர் அமித்ஷா ஆகியோர் அடுத்த குடியரசுத் தலைவர் யார் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய முக்கியமான சூழ்நிலையிலே இருக்கிறார்கள். ஆனால் அதே சமயத்திலே எதிர்க்கட்சிகளும் கடுமையான போட்டியை கொடுப்பதற்கான ஆயத்தங்களை தற்போது செய்து கொண்டிருக்கின்றனர்.